அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. கண்டிப்பாக வாக்களியுங்கள். வாக்களிப்பது நம்மளுடைய கடமை. ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு எந்த சிஸ்டத்தின் மேல நம்பிக்கையே இல்லை, ஓட்டு போடுவதால எந்த பயனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஓட்டு போடாம இருப்பாங்க. ஒரு சிலர் இவங்க யார் மேலுமே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நான் நோட்டாவுக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்ட்டு நோட்டாவுக்கு ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடாமல் இருப்பதாலோ அல்லது நோட்டாவுக்கு ஓட்டு போடுவதாலோ எந்த பயனும் இல்லை, அதனால எந்த மாற்றமும் நிகழாது. அதனால உங்களோட தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பற்றி அனலைஸ் பண்ணுங்க. அதில் ஒருவருக்கு வாக்களிப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். வாக்களிப்பது நம்மளுடைய உரிமையும் கடமையும். இந்த காணொலியில் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி குறித்து தான் பார்க்க போகிறோம். அங்கே யார் யார் வேட்பாளராக நிற்கிறாங்க, அங்கே யாருக்கான களமாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கோவை வடக்கு 118வது சட்டமன்ற தொகுதி கோவை மாவட்டத்தில் வருகிறது. அதே போல் நாடாளுமன்ற தொகுதியும் கோவை நாடாளுமன்ற தொகுதி தான். கோவை வடக்கில் மருதமலை முருகன் கோயில் இருக்குது. அதே போல் வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குது, பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே யார் யார் வேட்பாளராக போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவின் சார்பில் வானதி சீனிவாசன் அவர்கள் போட்டியிடுகிறார். கடந்த முறை கோவை தெற்கில் போட்டிட்டாங்க, இந்த முறை கோவை வடக்கில் போட்டிடுறாங்க. திமுகவின் சார்பில் செந்தமிழ் செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நர்மதா கோபாலகிருஷ்ணன், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சம்பத்குமார். நெக்ஸ்ட்டு வாக்காளர்கள் பற்றி பார்க்கலாம். ஆண்கள் 1,43,383, பெண்கள் 1,48,122, மூன்றாம் பாலினத்தவர் 28 பேர். ஒட்டுமொத்தமாக 2,91,533 பேர். இது 2008 உருவாக்கப்பட்ட தொகுதி தான். 2011, 16, 21 அப்படின்னு 3 தேர்தல்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதில் அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 1951 to 2006 வரைக்கும் கோவை கிழக்கு தொகுதியாக இருந்தது. அப்போ 5 முறை சிபிஐ ஜெயிச்சிருக்கிறாங்க. 2 முறை திமுகவும், காங்கிரஸ் 4 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதிமுக ஜெயிச்சதே இல்லை. இப்போ அதிமுக தவிர வேற கட்சி அங்கே ஜெயிச்சதே இல்லை. ஸோ என்னென்ன சமூகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர்கள், போயர்கள், அருந்ததியர்கள், இந்த சமூகங்கள்லாம் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. 2021 தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக 81,454 வாக்குகளை பெற்றிருக்கு. சதவீத அடிப்படையில் 40. திமுக 77,453 வாக்குகளை பெற்றிருக்கு. மக்கள் நீதி மையம் கணிசமாக 26,503 வாக்குகளை பெற்றிருக்கு. கடந்த முறை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மக்கள் நீதி மையம் இருந்தது. அதனுடைய தலைவர் கோவை தெற்கில் போட்டிட்டாரு. அதனால தான் கோவை வடக்கில் இந்த அளவுக்கு இம்பேக்ட் மக்கள் நீதி மையத்துக்கு. ஸோ கடந்த முறை ஒரு 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி அமைஞ்சது. இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல வானதி சீனிவாசன் அவர்கள், அவங்களுடைய வயசு 55, பாஜகவினுடைய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவராக இருக்கிறார். தற்போது கோவை தெற்கினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஏற்கனவே இவங்க 2011 மயிலாப்பூர், 2016 கோவை தெற்கில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சவங்க. 3வது முறையாக கோவை தெற்கு 2021 போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்போ 4வது முறையாக போட்டியிடுகிற தொகுதி கோவை வடக்கு. ஸோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இவங்க 2016 இந்த தொகுதியில் போட்டியிட்டு பாஜக இங்கே போட்டியிட்டு 16,741 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இதே வானதி சீனிவாசன் அவர்கள் 2016 கோவை தெற்கில் போட்டிட்டாங்க. அப்போ 33,000 வாக்குகளை எடுத்தாங்க. ஸோ பாஜகவுக்குன்னு இங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது. அதிமுகவுக்கு ஒரு வலிமையான பகுதி அப்படின்னா கொங்கு பகுதியை தான் சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொங்குல வலுவாக இருக்கக்கூடிய அல்லது கொங்குல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலையும் கொங்கு பகுதி அதிமுகவுக்கு வலுவான பகுதியாக இருக்குது. அதே போல் பாஜகவுக்கும் வலுவான பகுதியாக இருக்குது. 2 பேர் அலையன்ஸில் வரும்போது கொங்கு பகுதியில் அதிகமான இடங்களை அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஒரு பொதுவான பார்வையாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கோவை வடக்கில் வானதி சீனிவாசன் அவர்களுக்கான ஏஜ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். திமுகவின் சார்பில் செந்தமிழ் செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வயசு 38, பிஇ படிச்சிருக்கிறார். இவர் கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறார். முதல் முறையாக தேர்தலில் அவர் களம் காண்கிறார். ஸோ கடந்த முறை 10க்கு 10 அதிமுக கூட்டணி தான் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுக்கவே கைப்பற்றினாங்க. அதன் பிறகு தான் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுப்பு அமைச்சராக போட்டு கோயம்புத்தூரை இல்லை கொங்கு மண்டலத்தில் கைப்பற்றணும் அப்படின்னு திமுக கடுமையாக வேலை பார்த்தாங்க. இந்த முறை ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய்
செந்தில் பாலாஜி அவர்களே கோவை தெற்குல நிற்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது கோவையில் சரிபாதியான இடங்களையாவது பிடிக்கணும் அப்படின்னு திமுக ஒரு கணக்க போடுறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஃபீல்டு ஒர்க்கர் அங்கே வந்து நிற்கும் போது இன்னும் கடுமையாக உழைப்பாங்க, நிறைய களப்பணிகளை செய்வாங்க அப்படின்னும் போது ஒரு கடுமையான போட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ திமுக துரை செல்வன் வேட்பாளர். ஸோ கடந்த முறை திமுக இங்கே ஒரு 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ ஒரு கடுமையான போட்டியை இந்த முறை அவங்க கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நர்மதா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். 2021 11,433 வாக்குகளையும் 24 12,496 வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சி ஒரு 15,000 வாக்குகள் வரை இந்த முறை வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சம்பத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ கோவை மாநகர் மாவட்ட செயலாளராக அவர் வந்து இருக்கிறார். டிவிகேவும் அவங்களுடைய விசில் சின்னம், அதுக்கப்புறமாக வேட்பாளர் மெரிட் 3வது தான் வேட்பாளர். ஸோ அதை வச்சு ஒரு கணிசமான வாக்குகளை அவங்களும் வாங்குவாங்க. நகர்ப்புறங்களில் மக்கள் நீதி மையம் கடந்த முறை ஏற்படுத்தின இம்பேக்டை அவங்க ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். 4 முனை போட்டி ஆனாலும் கூட திமுக வர்சஸ் பாஜக அப்படின்ட்டு தான் அந்த களம் இருக்குது. அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் அதிமுக இருப்பது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஸோ ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய தொகுதியாகத்தான் கோவை வடக்கு இருக்குது. டிவிக்கே நாம் தமிழர் பிரிக்கிற வாக்குகளை பொறுத்து அங்கே வெற்றி தோல்வி எப்படி வேண்டுமானாலும் மாறும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சாதாரணமாக அங்கே செந்தில் பாலாஜி போய் நிற்கலை, இல்லை செந்தில் பாலாஜி கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இல்லை அப்படின்னா அங்கே பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிடலாம். செந்தில் பாலாஜி அங்கே பக்கத்திலே இருக்காரு அப்படின்னும் போது அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஒரு கடுமையான போட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் அநேகமாக இருக்குது. கோவை வடக்கு வானதி சீனிவாசன் அவர்களுடைய வெற்றி அவ்வளவு எளிதாக இருக்காது. ஸோ ஒரு கடுமையான போட்டி கண்டிப்பாக இருக்கிறது. கோவை வடக்கில் நீங்கள் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.